துணை திருவெண்மலர்பாதங்கள் உழைக்கு துணை செய்த பழிக்கு துணையவன் பதினோடும் பயன்மதனை ஒழிக்கு துணை வேதம் திருநோடம் தெய்வமே. எல்லாம் வழிபடுகிறவர்களாகிய கண்ணன் கடவுள் சதாயுமானுடைய திருவள்ளியும் திரவையாதியும் ஆதி திருப்பூர் ராமாசருடைய குருவர்களையும் மனதை மொழிகளால் வாழ்த்து வழங்கி நாட்டில் கோவை மாவட்டம் காரணியிலே இருந்து ஏற்பாடுக் கொண்டிருக்கின்ற கோயிலே தனித்தனியாக இங்கிருந்து அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு முருகப்பெருமான் சன்னதியிலே நம்முடைய காரமடை திருவூர் பக்தர்கள் குழுவினுடைய 50வது ஆண்டு விழாவோடு இந்த ஆண்டு முதன்முறையாக வேறு வழிபாடும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றிருக்கின்றது. இந்த குழுவினுடைய தலைவர் பாராட்டுக்குரிய முருக கணேசன் அவர்களே, செயலர் முருக தண்டபாணி அவர்களே, அவர்களை எல்லாம் வழிநடத்துகின்ற பொருளாளர் முருக தங்கவேலு அவர்களே, முருகபக்தர்களே, மேடையிலே இருக்கின்ற சான்றோர் அவர்களே, சிறப்பான முறையிலே இந்த வழிபாடு நடத்தியிருக்கின்ற நம்முடைய திருமணத்தினுடைய உருவாக்கத்திலே வழிபாட்டிலே அமர்ந்து இந்த வழிபாட்டை சீரோடும் சிறப்போடும் நடத்தியிருக்கின்ற நல்லே கூடியிருக்கின்ற அவையிலே இருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மிக பழமையான பக்தர்கள் குரு பக்தர்கள் குழுவிலே ஒன்றாக இருப்பது நம்முடைய காரமடை திருமுருக பக்தர்கள் குழு. கடந்த 50 ஆண்டுகளாக மாலை அடைந்து திருவழிபாடுகளை நடத்தி படைகளுக்கு செல்லுகின்ற வரவை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே 50 ஆண்டு என்பது சாதாரண அல்ல. பொருளா காலையினுடைய ஒரு சிறப்புடையதாக போற்றப்பட இந்த விழாவாக நாம் பார்க்கின்றோம். கடந்த 50 ஆண்டுகளாக நம்முடைய திறமையாளர்களுடைய 3ஆம் விழாவுடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி திங்களிலே குழு வழிபாடும், அதை தொடர்ந்து தை திங்களிலே திருக்குளத்து வழிபாடும், மே மாதத்திலே குருந்தமலையிலே படித்து விழாவும் நடத்துவதை ஒரு மரபாக கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த ஆண்டு ஒரு முதன்முறையாக இந்த வேல் வழிபாடு நடந்திருக்கின்றது. வேல் வழிபாடு நம்முடைய திருமணத்திலே கடந்த 4 ஆண்டுகளாக கோடி இருச்சலையாக 5 நாட்கள் அல்லது 6 நாட்கள் கோடி முறை இந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்கின்ற மரபாக இந்த வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அதை கண்டுடைய மக்களுக்கேயும் இந்த திருக்கோயிலில் இந்த ஆண்டு இந்த விழாவை ஒரு செய்ய வேண்டும் என்று அன்பர்களுடைய நல்ல முயற்சியிலே இங்கு பல ஆயிரம் முறை அந்த மந்திரத்தை முருகப்பெருமானுடைய சடாட்சர மந்திரங்களிலே ஒன்றாக இருப்பது ஓம் சரவண பவா சரவணானந்த சர்வனை என்று என்னுடைய ஆதி குருவர் திருப்பதி ராமானந்த சாமிகள் போற்றுவார்கள். என்னையே நல்லதாயின கருதி உலகங்களை ஒரு நாடருக்க என்னையே வாதிப்போடு எண்ணி இடத்தையில் யாரும் செய்கேன் கண்ணியின் நுழைவானதையே கடிங்கே மயிலை வந்து தண்ணியனாக எல்லையாண்டருவாய் சரவணானந்த சர்வனை என்று போற்றுவார்கள். முருகப்பெருமானுடைய நாமங்கள் பல. அந்த நாமங்களிலே உயர்ந்ததாக போற்றப்படுவது சரவணன் ஓம் சரவணபவா என்று சொல்கின்ற மந்திரம் 6 எழுத்து மந்திரம் இது உயர்ந்த மந்திரமாக போற்றப்படுகின்றது. அதிலேயும் வேல் வைத்து வழிபாடு செய்வது ஒரு சிறப்புடையதாக போற்றப்படுவது. வேலுடைய செவ்வி சொல்கின்ற பொழுது ஆழ்ந்து அகற்ற நுனியல் என்று சொல்லுவார்கள். மேல்பாகம் கூர்மையானதாகவும் நடுப்பாகவும் அகலமானதும் கீழ்ப்பானமானது மீண்டும் இருக்கு. நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆழ்ந்து அகன்ற நுனியல், ஆழ்ந்த சிந்தனையும் அகன்ற பார்வையும் கூர்மையான அறிவும் உடையவனாக இருக்க வேண்டும் என்று
மணிவாசக பெருமான் சொல்லுவார், ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்று சொல்லுவார். அதுபோல இந்த வேளானது ஆழ்ந்து அகன்று நுண்ணிய சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது. நம்முடைய தொன்மையான வழிபாடுகளிலே வழிபாடுகளிலே முதல் வழிபாடாக வேல் வழிபாடு போற்றப்படுகின்றது. உருவ வழிபாடு தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த வேல் வழிபாடு தோன்றியதாக அதற்கு பல சான்றுகள் எல்லாம் உண்டு. இது இன்று நேற்றல்ல, பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த வேல் வழிபாடு இருந்ததற்கான சான்றுகள் நமக்கு பல எச்சங்களாக நமக்கு வரலாற்று சிறப்புகள் எல்லாம் கிடைக்கின்றது. சாமி சொல்லுகின்ற பொழுது எழும்போது வேடு மயிலும் என்பேன், எழுந்து தொழும்போது வேடு மயிலும் என்பேன் என்று போற்றுவார். அப்படி இந்த ஆறெழுத்து மந்திரத்தை நாம் எதை நினைத்து சொல்லுகின்றோமோ அந்த சிறப்பை நமக்கு கொடுக்கின்ற ஆற்றல் இந்த வேலுக்கு உண்டு. அதே சொல்லுகின்ற பொழுது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று போற்றுகின்றனர். பல சிறப்புகளுக்குரியதாக ஆடும் பரிவேல் அணிசேவலன என்று அறிஞாரப்பெருமான் போற்றுவார். பல பாடல்களிலே வேலினுடைய சிறப்பை நமக்கு அனுமதியிலே போற்றுவார்கள். அப்படிப்பட்ட சிறப்புடையதாக போற்றப்படுவது இந்த வேல் வழிபாடு. இந்த வேலுடைய சிறப்பை போற்றுகின்ற வகையிலே கௌமாரவட ஆலயத்திலே கடந்த 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் 5 அல்லது 6 நாட்கள் 200 பேருக்கு மேற்பட்டவர்களெல்லாம் அமர்ந்து 2 நாளைக்கு 8 மணி நேரம் செய்வாங்க. அப்போ 8 நாள் 5 நாட்கள் செய்கின்ற பொழுது 1 கோடி மந்திரங்களாக இந்த வேல் மந்திரம் ஒழிக்கப்படுகின்றது. இப்படி 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 4 ஆண்டுகள் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு, 5 நாளைக்கு 40 மணி நேரம் இந்த வேல் மந்திரத்தை எல்லாம் சொல்லி வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதன் பலனாக பலரை அனுபவித்து தன்னுடைய உண்மையான தன்மையை உணர்ந்திருக்கின்றார். இந்த 1.5 மணி நேரம் பொதுவாக அவர்கள் 6 ராகத்திலே இந்த மந்திரத்தை எல்லாம் சொன்னார்கள். இந்த நேரத்திலே நம்முடைய மனம் மெய்மொழி என்று சொல்கின்ற முக்கரணங்களும் வேறு சிந்தனைக்கு செல்லவில்லை. தொலைபேசியிலே இல்லை, குடும்ப வீட்டிலே இருக்கின்ற சிந்தனை இல்லை, தொலைக்காட்சியிலே இல்லை. நம்முடைய மனம் முழுவதும் இந்த வேளிலே சிந்தித்தோம். இந்த வேளிலே அவர்கள் சொல்லுகின்ற அந்த சரவணானந்த ஓம் சரவணவா என்று சொல்கின்ற மந்திரத்தை நாம் உச்சரித்தோம். அப்பொழுது நம்முடைய எண்ணங்கள் முழுவதும் இறைவனை பற்றிய சிந்தனையாக இருந்தது. ஆகவேதான் அந்த எண்ணங்கள் மனம் மெய்மொழி என்று சொல்வார்கள். மனதினாலே சிந்தித்து வாக்கினாலே சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் அந்த சிந்தனையிலே கூட்டுகின்றது. இதுதான் பக்தி அன்பு என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய இந்த வேல் வழிபாடு என்று கடந்த 4 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு இன்று பல்வேறு நாடுகளிலே இந்த வேல் வழிபாடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சென்ற 2 ஆண்டுகளிலே மலேசியாவிலே இந்த பல இடங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள்லாம் ஒவ்வொரு பல இடத்திலே வேல் வழிபாட்டை செய்திருக்கின்றார். நாங்கள் 4-5 இடங்களுக்கு சென்றோம். இந்த ஆண்டு சென்ற ஆண்டு 2024 தொடங்கினார்கள். இடையிலே அவர்கள் சென்ற 2024 இடையிலே ஒரு 4 கோயிலில் செஞ்சாங்க. நாங்கள் போயிட்டு வரோம் மலேசியாவில். சென்ற டிசம்பர் 31ஆம் தேதி 30ஆம் தேதி மீண்டும் வந்து சென்றார்கள். அதுபோல மொரிசியஸ் அங்கு தமிழர்களெல்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு போய் அது உருவ வழிபாட்டை சிறப்பாக செய்கிறாங்க. ஆனால் மொழி தெரியாது, ஆனால் நல்ல திருப்போலெல்லாம் பாடுவாங்க. அவர்கள் அந்த திருக்கோயில் முருகன் கோயிலுக்கு கோஷத்துக்கு போயிருக்க ஒவ்வொரு நாளும் மண்டல விஷயத்தில் 12 நாள் தொடர்ந்து வேல் வழிபாடு செஞ்சாங்க. 1 நாள் 2 நாள் அல்ல, 12 நாட்கள் அந்த மனம் முழுக்க அந்த வேலினுடைய சிறப்பை போற்றுகின்ற வகையிலே இந்த வேல் வழிபாட்டை செய்திருக்கின்றார். ஆகவே நாம் செய்திருக்கின்ற இந்த வழிபாடு இதோடு போயிடக்கூடாது. உங்களுக்கு சின்ன வழிபாடு உங்களுக்கு சின்ன ஒரு புத்தகங்களோட அதில் வேல் வழிபாட்டிலேயே 16 போர்ச்சிகள் ஓம் சரவணமாக சொல்லி கூட செய்யலாம். வாரங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா அந்த வேல் வழிபாட்டை ஒரு இடத்திலே வைத்து இதே முழத்திலே எல்லாம் வைத்து வீட்டிலே சுற்றி அமர்ந்து ஒரு விளக்கு ஏற்றிக்கொண்டு நீங்கள் அந்த வழிபாட்டை தொடங்கலாம். எல்லாரும் பெரிய வேலைப்பட இல்லை. ஏனென்றால் ஒரே மந்திரத்தை தான் சொல்ல போறேன். ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா என்று சொல்லுகின்ற மந்திரத்தை மட்டும்தான் சொல்ல போகின்றீர்கள். அதற்கு பின்பு கூட 16 வேல் போற்றிகள் இருக்கின்றது. அந்த போற்றிகள் மட்டுமல்ல, அதற்குரிய அருளாளர்கள் எல்லாம் பாடி இருக்கின்ற அந்த முருகன் வேல் பற்றிய பல பாடல்கள் மிக அழகாக சொல்லுகின்ற பொழுது நமக்கு வேல் வகுப்பு என்று சொல்வார். அது வேள்பாடலாக நமக்கு சொல்லப்படுகின்றது. இந்த வேள்பாடல் சிறப்புடையதாக எல்லா
திருக்கோயிலேயும் போற்றி வழிபாடு செய்கின்றார் வேல் வகுப்பு. அது நமக்கு வள்ளிமலை சுவாமிகள் அதை வேள்மாறலாக போற்றியிருக்கின்றார்கள். அதை சொல்லுகின்ற பொழுது முதல் அணியை திரும்ப திரும்ப சொல்வார். திருத்தணியில் ஒளித்தருளும் ஒருத்தருளை உளுத்தருளும் உணர்த்துகளை கருத்தருளை நடத்தும் வேலை. இப்படி இந்த மந்திரத்தை முதலிலே ஒரு 20 முறை, கடைசியிலே 20 முறை, ஒவ்வொரு பாடல் நிறைவுறுகின்ற பொழுதும் அந்த வரையும் சொல்வார். திருத்தணியில் ஒளித்தருளும் ஒருத்தருளை உளுத்தருளை உணர்த்துகளை கருத்தருமையில் நடத்த குகன் வேலை. அப்படி நாம் என்ன செயலுக்காக ஒவ்வொருக்கு ஏதாவது வகையில ஒரு வேண்டுதல் இருக்கும். நல்ல பெரியவர்கள்லாம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், குழந்தைகள் எல்லாம் தேர்வுக்கு போக இருக்கிறார்கள், நல்ல படித்து இருப்பது நல்ல மனதமாக இருக்க வேண்டும், இப்படி ஒவ்வொருவருக்கு நல்ல தொழில் அமைய வேண்டும், தொழில் அமைந்தவர்களுக்கு நல்ல படித்து முடித்து வேலை வாய்ப்பில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல திருமணம் அடைவ வேண்டும், திருமணம் அடைந்தவர்களுக்கு நல்ல குழந்தை பேர், இப்படி யாராருக்கெல்லாம் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் மனதிலே சிந்தித்து ஒவ்வொரு வாரத்திலும் 16 மந்திரத்தில் சொல்லலை, எத்தனையோ நேரம் நம்ம செலவழிக்கிறோம். 16 மந்திரத்தையும் 10 பாடல்கள் 10-15 பாடல்கள் இருக்கின்றது. ஒரு பாடலையாக சொல்லி அது வீட்டிலே வேல் வைத்திருந்தால் அந்த வேலுக்கு மலர் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி ஏதாவது உங்களுடைய வீட்டில் ஒரு பழமோ கற்கண்டோ அந்த வேலுக்கு அல்லது முருகனுக்கு படைத்து அதன் பின்பு நீங்களுடைய அன்றாட பணிகளை எல்லாம் தொடங்கினீர்கள் என்றால் நமக்கு வருகின்ற இடையூறுகள் எல்லாம் நீங்கள் அதை அறிஞாற்றமாக அழகாக நமக்கு கண்டர் அலங்காரத்திலே சொல்லுவான். முருகனை கொடுக்கின்றவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. இந்த திருநீர் எவ்வளவு அற்புதம் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். வந்தவனையும் வருகின்ற வெள்மனையும் கந்தகனை சொல்ல கலங்கினி செந்தினக சேவகா என்று நீர் அணிவாருக்கு மேவமாறாதை வினை என்று நமக்கு நக்கீரர் சொல்லுகின்றார். வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தகனை சொல்ல கலங்கினி செந்தினக சேவகா என்று நீர் அணிவாருக்கு மேவமாறாதை வினை. நீர் என்றால் இங்கு திருநீர். திருநீரை நாம் எல்லாம் செஞ்சிருக்கிறோம். விளக்கு வழிபாடு செய்யறது கூட நமக்கு மனம் சொல்ற மந்திரத்தில் இருக்கிற விளக்கு அடைஞ்சு போயிடுவோம். நாம் என்ன பண்ணுவோம், விளக்க கை வச்சுட்டே இருப்போம், விளக்கு அடைஞ்சு போயிடுவோம்னு விளக்கு திண்டிகிட்டே இருப்போம், என்னது போயிடுச்சாலும் பார்க்கணும். வேல் வழிபாட்டில் அப்படி இல்லை. உங்களுக்கு திருநீர் கொடுத்துருக்கிறாங்க, வேல் கொடுத்துருக்கிறாங்க, தடத்தில் அந்த வேல் இருக்க அந்த திருநீருக்கு நம்ம அந்த வழிபாடை செய்யலாம். ஆகவே நம்முடைய சிந்தனை முழுவதும் ஒரே மந்திரம். திருவிழாக்காக தான் பல்வேறு மந்திரங்களை எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இங்கு ஒரே மந்திரமாக இருக்கின்ற உலகங்களுக்கு அந்த மந்திரம் நிலைத்திருக்கு. தினந்தோறும் காலையில் எழுந்து நீராடி நம்முடைய சமயச்சின்னமாக திருநீர் இருக்குது நல்லா வச்சுட்டு யாராருக்கெல்லாம் பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. திருநீரை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி ஓம் சரணவா ஓம் சரணவா மரியாதையை கீழே வச்சு அதன் பின்பு நாம் நம்முடைய வழிபாடுகளை நிறைவு செய்து காலை உணவு உண்டு நம்முடைய பணிகளுக்கெல்லாம் செய்தால் அன்றைய நாள் புதிய நாளாக இருக்கு. இதைத்தான் அறிஞர் பெருமாள் சொல்லுவார். நாளின் செய்யும் வினைநாளின் செய்யும் எனை நாடி வந்த தோழின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இது தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் நாள் செய்யும் என்று சொல்வார். அவை முருகப்பெருமானை நினைந்து நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நாடும் போலும் நன்மையே பயக்கும் என்று சொல்லுவார். அப்படி நமக்கு நன்மை பயக்கின்ற சிறப்புடையதாக போற்றப்படுகின்ற அந்த முருக வழிபாடுகளிலே ஒன்றாக இருப்பது இந்த வேல் வழிபாடு. இந்த வேல் வழிபாடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை உடைய திருமுருக பக்தர்கள் குழுவை சார்ந்த நண்பர்கள் மக்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் இருந்து நீராடி மந்திரங்களை சொல்லி வழிபாட்டை செய்து உங்களுடைய பணிகளை தொடர்ந்து உங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும் என்ற நேரத்திலே சொல்லி ஒரு 3 முறை இந்த மந்திரத்தை சொல்லுகின்ற அதன் பின்பு இந்த வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள். எல்லாருக்கான மொழி கைகளை தூப்பிக்குங்க. யாராருக்கெல்லாம் என்னென்ன வேண்டுதல் இருக்குதோ மனதில் சிந்திச்சு கண்டிப்பெண்களாக இருந்தால் நல்ல திருமணம் நடக்க வேண்டும், வீட்டில் பையனோ பொண்ணாக இருந்தால் அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும், படித்து முடித்த குழந்தைகளுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும், பெற்றோர் பார்த்து முடிக்கின்ற வரன் அமைய வேண்டும், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வெழுத செல்கின்ற குழந்தைகள் நல்ல படித்திருப்பது நல்ல மனமாக இருந்து தேர்விலே நல்ல மதிப்பெண்ணை பெற்று உயர்கல்விக்கு செல்வதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். படிக்க செல்கின்றவர்களுக்கு நல்ல பதவி உயர்வும் அதன் பின்பு பதவியிலே இருக்கின்றவருக்கு மேலும் பதவி உயர்வு வருவதற்கும் தொழில் செய்பவருக்கு நல்ல தொழிலும் வேளாண் தொழில் செய்வதற்கு நல்ல வேளாண் தொழிலும் அதற்கெல்லாம் துணையாக இருக்கின்ற நல்ல மழையும் பொழிந்து எல்லா வளங்களும் வர வேண்டும் என்று இந்த மந்திரத்தை சொல்லுகின்ற எல்லாரும் கை ஊப்பிக்க உங்களுக்கு மட்டும் பெரியவர்கள்
இருக்கணும். உங்கள் வீட்டில் யாராவது பெரியவர்களோ வேறு யாராவது உங்களுடைய உற்றார் உறவினர்களோ நண்பர்களோ பக்கத்து வீட்டில் யாராவது நோயினால் பிடியினால் பிடிபட்டிருந்தால் அவர்கள் இந்த மந்திரத்தின் மூலமாக முருகப்பெருமானுடைய திருவுருளால் வரவியலை நலம் வர வேண்டும் என்று மனதிலே சிந்தித்துக் கொண்டு இந்த மந்திரத்தை நான் 3 முறை சொல்றேன். அப்புறம் சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு. ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் ஓம் சரவண பவ 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 ஓம் ஓம் சரவண பவ 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 ஓம் சரவண